எல்லாருக்கும் கேவிஎஸ்பி இல்லத்தின் சார்பா இனிய வணக்கங்கள். நேத்து தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது, எப்பவுமே எல்லார்கிட்டயுமே நக்கலா பேசுற தம்பி பாலா திடீர்னு வந்து, "அண்ணா பாம்பு நிஜமாவே பால் குடிக்குமான்னு?" கேட்டான். "உனக்கு எதுக்குடா திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு?" கேட்டதுக்கு, முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு அவன் ஸ்டைல்லயே நக்கலா பதில் சொன்னான். இவனுக்கு இவனோட ஸ்டைல்லயே பதில் சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும்னு, பாம்பு எப்பவும் பால் குடிக்காது. ஆனா, சில சமயத்துல குடிக்கும். இப்ப நீ சொன்ன பதில் எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தங்கிட்ட "இன்னைக்கு என்னடா உங்க வீட்ல சமையல்? கருவாட்டு குழம்பா? இல்ல கத்திரிக்காய் சாம்பாரான்னு?" கேட்டதுக்கு, அவன் கருவாட்டு சாம்பார்ன்னு சொன்னா எப்படி இருக்குமோ, அப்படி இருக்கு நீ சொன்ன பதில். தெளிவா சொல்லு. குடிக்குமா? குடிக்காதா? அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டான். கோவப்படாதடா. நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பொதுவா பாம்பு பால் குடிக்காது. ஏன்னா, பாம்புக்கு பால் ஜீரணமாகாது. இன்னும் சொல்லப்போனா, பாம்பு பால் குடிச்சா இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதுதான் உண்மை. அப்புறம் ஏன் பாம்பு பால் குடிக்குதுன்னு கேட்குறியா? அதுக்கு சில சமயங்கள்ல தொண்டை ரொம்ப வறட்சியா இருக்கும்போது, தண்ணி நெனச்சு பால லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கும். அப்ப நம்ம தொண்டைய நெனச்சுக்கிற மாரின்னு வச்சுக்கோயேன். அப்ப பாலுக்கும், தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசம் பாம்புக்கு தெரியாதா? அப்படின்னு என்ன மொறச்சு பார்த்தான். அதுக்கு நான் சொன்னேன், "டேய் இப்ப வர பாக்கெட் பால்ல 90% தண்ணி தானடா இருக்கு. ஒருவேள பாம்பு அந்த நம்பிக்கையில குடிச்சிருக்கலாம்ல. யானை தன்னோட தலையில தானே மண்ண வாரி போட்டுக்குமாமே. அந்த மாரி நான் உன்கிட்ட வந்து என்னோட சந்தேகத்த கேட்டேன் பாரு, அது நான் பண்ண தப்பு." அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, கீழ இருந்த மண்ண வேற எடுத்து தலையில போட்டுக்கிட்டான் அவன். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. "டேய்! நீ என்கிட்ட சந்தேகம் கேட்டது தப்பு இல்லடா. கீழ இருந்த மண்ண எடுத்து தல மேல போட்டுக்கிட்ட பாரு, அதுதான் நீ பண்ண தப்பு. ஏன்னா, யானை தன்னோட தல மேல மண்ண வாரி போட்டுக்கிறதுக்கு காரணமே வேறடா. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, யானை குளிச்சதுக்கு அப்புறம், அது தரைக்கு வந்து மண்ண எடுத்து தல மேல முக்கியமா மண்ணுங்கிறது காஞ்ச மண்ண எடுத்து தலை மேலயும், உடம்பு மேலயும் போட்டுக்காது. அது தும்பிக்கையால அந்த மண்ண எடுத்து தலையிலயும், உடம்புலயும் வேகமா அடிச்சுக்கும். ஏன்னா, அதோட தலையிலயும், உடம்புலயும் ஒட்டியிருக்க பேனு, அப்புறம் ஒரு விதமான பூச்சி. பூச்சின்னா அது இங்கிலீஷ்ல டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத தமிழ்ல சொல்லணும்னா, உண்ணிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விதமான உண்ணிகள். அது என்ன பண்ணும்னா, அந்த யானையோட ரத்தத்த உரியும். அது மட்டும் இல்லாம அது மூலியமா அந்த யானைக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த யானையோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால தான் யானை அந்த மாரி மண் எடுத்து தன்னோட தலையிலயும், உடம்புலயும் போட்டு அடிச்சுக்குது. அதோட தற்காப்புக்காக. இத மணல் குளியல்னு கூட சொல்லுவாங்க. சில பறவைங்க கூட இந்த மாரி மணல் குளியல் செய்யும். "இப்போ புரிஞ்சதாடா?" அப்படின்னு கேட்டதும், புரிஞ்சது. நல்லா புரிஞ்சது. இன்னைக்கு என் டைம் சரியில்லன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சது. அப்படின்னு அவன் ஸ்டைல்லயே பதில் சொன்னான். டேய்! டைம் சரியில்லன்னு சொல்றது சரியில்லடா. நீ யோசிக்கிற விதம் தான் சரியில்ல. சில பேரு செய்ய வேண்டிய வேலைய அப்பவே செய்யாம, "அட இன்னும் டைம் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலான்னு" அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. இன்னும் சில பேரு, ஒன்ஸ் என் டைம் சேஞ்ச் ஆச்சுன்னா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் டப்பு 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 டப்புன்னு செஞ்சுருவேன்னு வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. சந்தோஷமான டைம், கஷ்டமான டைம். இந்த 2 டைமும் நிரந்தரம் இல்ல. சந்தோஷமான டைம், கஷ்டமான டைமா மாறும். கஷ்டமான டைம், சந்தோஷமான டைமா மாறும். அதுக்கு காரணம் டைம் இல்ல, நாம தான். அதனால டைம வேஸ்ட் பண்ணாம, டைம ப்ளேம் பண்ணாம, டைம யூஸ் பண்ணு. அப்பதான் உன் டைம் கோல்டன் டைம் ஆகும். ஓகேவா? அப்படி சொன்னதும், "முடியல" அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டான். ஆமான்டா பாலா, இன்னும் முடியல. நெறைய பேரு நெறைய விஷயங்கள இந்த மாரி தப்பு தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள பத்தி சொல்றேன் கேளு. அப்படி சொன்னதுமே, "ஆள விட்றா சாமி!" அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சுட்டான். இதுக்கப்புறம் இவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா, என்கிட்ட வந்து கேட்க மாட்டான்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.